ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு ப்ரீசெட் தான் கொடுத்துருப்பேன். அந்த ஒரு ப்ரீசெட்லேயே உங்களுக்கு சேக் எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் எல்லாமே சேர்த்து டெம்ப்ளேட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ, அதனால் அந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் நீங்கள் அந்த இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் வந்து இருக்கும். ஸோ, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன்றக்காக எப்பயும் போல் நானே என்ன பண்ணியிருப்பேன்னா, இதில் இருக்க எல்லா பீட் மார்க்குமே இந்த ஃபஸ்ட்டு இருக்க பீட் மார்க்கில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுத்து இந்த 3 லேயர் டெம்ப்ளேட்டு, அதுக்கடுத்து இந்த எஃபெக்ட். ஸோ, இந்த மாதிரி எல்லா பீட் மார்க்குக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே நானே அந்தந்த இடத்துல கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் இதில் உங்களோட இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு எஃபெக்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாகவே கிரியேட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ, இதில் இந்த குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டிங்கில் இருக்க குரூப்ஸு. ஸோ, இதில் மட்டும் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ, அதெல்லாம் என்னென்னு அந்த வீடியோவில் அப்படியே அங்கங்கே சொல்லிகிட்டே வருவேன். ஸோ, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ, இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்க குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ, இதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த சென்டர் பிக் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு, ஸோ, இதில் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ, அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இமேஜ் இப்போ இந்த இமேஜை கூட எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் இதை கரெக்டாக அந்த லாஸ்ட் இருக்க பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்துக்கங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ இந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை மட்டும் கம்மி பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக சென்டரில் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் அந்த லேயரை பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து நம்ம முழுக்கு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் இருக்கான்னு கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ, இப்போ ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சா. இதுக்கடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதிரி சின்னதாக ஒரு 10 குரூப்ஸ் கொடுத்துருக்கேன். சாரி, இந்த மாதிரி ஒரு 12 குரூப்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ, அந்த 12 குரூப்லையும் இப்போ எப்படி உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ, அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணுங்கள். அந்த குரூப் 1 டச் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் போங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அதே மாதிரியே அந்த மீடியான்ற ஆப்ஷனில் போயிட்டு அடுத்து நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ, இதை கரெக்டாக என்ன பண்ணால் அந்த பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை மறுபடியும் டச் பண்ணி இதோட சைஸாக உங்களுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே உங்களோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு கம்மி பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி மட்டும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கங்க. ஸோ, இப்போ சென்டரில் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஈஸியாக வந்து அதில் ஆட் ஆக வந்து நல்லாவே தெரியும். ஸோ, இதே மாதிரி ரெண்டாவது இருக்க குரூப்பு. ஸோ, அதே மாதிரி எடிட் குரூப்பு. ஸோ, அந்த எடிட் குரூப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு லேயரோட லாஸ்ட்டில் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அடுத்து அதே மாதிரி அந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு இழுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி அதோட சைஸை மட்டும் இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து கரெக்டாக சென்டரில் செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் 12 லேயர் இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ, அதனால் இந்த மாதிரி 2ல் மட்டும் சொல்லியிருக்கேன்னா இதை வச்சே நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ, இந்த மாதிரி மாற்றும் போது இப்போ ஃபஸ்ட்டு இருக்க லேயர் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு சின்னதாக கட் ஆயிடுச்சா. ஸோ, இதை முன்ன மாதிரியே கொண்டுட்டு வரணும். ஸோ, அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட் அந்த பீட் மார்க்கோட லாஸ்ட்டில் போயிட்டு இப்போ கம்மியான லேயரை மட்டும் டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் ஈஸியாக வந்து நமக்கு முன்னே இருந்த மாதிரி அந்த எஃபெக்ட்டோட எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆயிடும். ஸோ, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஈஸியாக செட் ஆயிடுச்சா. இதே மாதிரி மீதி இருக்க 10 லேயர்லேயே உங்களோட இமேஜை ஒரே ஸ்டெப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இருக்கிறது நமக்கு கட் ஆயிருக்கா. ஸோ, அதே மாதிரியே ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் அந்த டச் பண்ணி அந்த ரெண்டாவது இருக்க கொடுத்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ, இப்போ ஈஸியாக அந்த இதில் எல்லாத்துலேயுமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த சைடு மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 3 லேயர் குரூப் தான் இருக்கும். ஸோ, இந்த குரூப்பில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல்ரெடி சேஞ்ச் பண்ண தெரிஞ்சிருக்கும். ஸோ, ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த லேயரோட லாஸ்ட்டில் போய் ஒரு பீட் மார்க்கை வச்சுட்டு இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி அதே மாதிரி நம்ம முன்ன பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு அந்த மீடியான்றல போய்க்குங்க. போயிட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக உங்களோட ஃபேஸ் மட்டும் சென்டரில் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே அந்த லேயரை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ, அந்த இமேஜை டச் பண்ணி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த 4 இருக்க காப்பி லேயர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு இதில் காப்பி பண்ண பதில் அதை மீதி இருக்க அந்த 2 இதுலையுமே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ, அதனால் ரெண்டாவது இருக்க குரூப்பை டச் பண்ணி எடிட் குரூப் அந்த லேயரோட ஸ்டார்டிங் போயிட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துட்டு இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ, இதே மாதிரி அடுத்து மீதி இருக்கிறது நமக்கு
அந்த லாஸ்ட்டில் இருக்க ஒரு குரூப்பு. ஸோ அதையும் டச் பண்ணி எடிட்டிய குரூப் போயிட்டு இந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துட்டு டூப்ளியில் டச் பண்ணி ஃபஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி லேயருக்கு கீழே மட்டும் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக அந்த 3 லேயரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரியே அடுத்து அங்கங்கே 3 லேயர் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல ஒரு 3 லேயர், அடுத்து இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை நான் எங்கெங்கே கொடுத்துருக்கணும் அந்த 3 லேயர் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பில் இமேஜாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 லேயரில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து அதில் நானே எஃபெக்ட்டும் கொடுத்துருப்பேன். இதில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா, இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் எப்பயும் போல் நம்ம அந்த இப்போ இமேஜ் இருக்குது பதில் அந்த இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இதில் இமேஜ் மட்டுமே சேஞ்ச் பண்ணாலே போதும். அந்த எஃபெக்ட் எல்லாமே அந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுதா ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சுண்டு. ஸோ இதுக்கு அடுத்து இதே மாதிரி அடுத்து அங்கங்கே அந்த பேக்ரவுண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க பதிலாக அது எல்லாத்தையுமே டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில்லை போயிட்டு அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும். இந்த இடத்துலேயே ரொம்ப ஈஸியாக சேஞ்ச் ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவலான எஃபெக்ட் எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ணி காட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தாலே தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் ஈஸியாக நான் சொல்லி கொடுத்தேன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.